ஹாய்ங்க, வெல்கம் டு எங்கள் லைஃப் எங்கள் கதை யூடியூப் சேனல். ஸோ ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ண மாதிரி பல நாள் கனவு எங்களது நிறைவேற போகுதுன்னு சொல்லியிருந்தேன். நிறுத்து அதான் ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லிட்டல, இப்போ என்ன அதை சொல்ல நினைக்கிறீங்களா? கரெக்டு தாங்க, நீங்கள் நினைக்கிறது ஒன்றும் தப்பில்லை. நான் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணுங்க வீட்டிலலாம் ஒரு ட்ரிப்புக்கு போகணும் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட்ஸ் கூட நம்ம போயிருப்போம். பட் 2 ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து எங்களோட குழந்தைங்க எங்கள் ஹஸ்பண்ட் கூட போகிறது அப்படின்றது கொஞ்சம் பாசிபிள் கம்மி தான். ஏன்னா இப்போ யாரோ ஒருத்தரோட ஹஸ்பண்ட் இல்லை என்னால் வர முடியாது, பாசிபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த ட்ரிப்பே ஸ்பாயில் தான். பட் எங்களோட ஹஸ்பண்ட் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து இந்த பிளானை சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் எங்கெங்கே போனோம், என்னென்ன பண்ணோம், என்ன மெமரிஸ் கலெக்ட் பண்ணோம், என்னென்ன முக்கியமாக சொதப்பல் பண்ணோம் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எங்கள் கூட சேர்ந்து எங்கள் ட்ரிப்பை நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் ட்ரிப் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலைகளின் அரசியான ஊட்டிக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டிலேருந்து என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டுக்கு 30 மினிட்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ட்ராவல் பண்ணி அவங்க வீட்டுக்கு போனோம். அவங்க வீட்டுக்கு போனோடனே எனக்கு மேம் காஃபி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. நான் ஆல்ரெடி 6 o'clock எந்திரிச்சு கிளம்பி டென்ஷனாக பரபரன்னு கிளம்பி ஒரு காஃபி கூட நான் குடிக்கல. பட் ஒரு காஃபி குடித்தோன்னா அவ்வளோ ஹாப்பியாக அப்படியே ரிலாக்ஸாக இருந்தது. குடித்தோடனே ஒரு 10 மினிட்ஸ் கழித்து மேம் திருப்பி எனக்கு மேகி செஞ்சு கொடுத்தாங்க. சாப்பிட முடியல, இருந்தாலும் என்ன பண்ணுறது, எனக்காக செஞ்சு கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு நாங்கள் எங்கே ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, மேட்டுப்பாளையம் வழியாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ மேட்டுப்பாளையம்லேருந்து டைரெக்டாக ஊட்டி ரூட் தான் நாங்கள் எடுத்தோம். ஒரே எக்ஸைட்மெண்ட் தாங்க. எப்படியோ ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி மலை மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்களும் சரி வெயிட் பண்ணுறோம், மலை மேலே ஏறுறோம் எப்படா இந்த குளிர் எங்களுக்கு வரும் அப்படின்னு நடுங்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம ஊர் வெயிலை விட மோசமாக அடிக்குதுங்க அங்கே. ஆனால் என்ன வெயில் அடித்தாலும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் ஹீட்டான காற்று வரலைங்க, ரொம்ப கொஞ்சம் கூலிங்கான காற்று தான். நம்ம ஊரில் வெயிலும் அடிக்கும், ஹீட்டான காற்று வரும். ஆனால் அங்கே வெயில் அடித்தாலும் கொஞ்சம் கூலிங்கான காற்று வருதுங்க, அவ்வளோதான் வித்தியாசம். பட் ஊட்டி அப்படின்ற லொக்கேஷன் அது மாதிரியே இல்லைங்க. அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டா வீடியோலெல்லாம் போட்டிருந்தாங்களே, இந்த வயலட் கலர் பூ இந்த சீசனில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் நாங்கள் வெயிட் பண்ணி வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அங்கங்கே கொஞ்சம் தெரிஞ்சது. சரி எப்படியோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா குன்னூர்கிட்ட ரீச் ஆகிட்டோம். குன்னூரில் செம்ம டிராஃபிக்கு, ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட பார்த்திங்கன்னா ஹெவி டிராஃபிக்கு. எப்படியோ டிராஃபிக்கெலாம் தாண்டி குன்னூர் ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்கே இந்தியன் பேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபேமஸான ஒரு பேக்கரி இருக்குது. அங்கே டேரெக்ட் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணி நமக்கு சுட சுட தருவாங்கங்க. வரிக்கி, பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் சாக்லேட்ஸு. எங்கள் நேரம் பார்த்திங்கன்னா வரிக்கி சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இன்னொரு 1 hour ஆகும், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. 1 hour வெயிட் பண்ணால் நாங்கள் எப்போ போய் ஊருக்கு சேருது அப்படின்ற மாதிரி நாங்கள் யோசிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி காலையில் கிளம்புனதே லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இருந்த பிஸ்கெட்டும் சாக்லேட்ஸ் மட்டும் வாங்கிட்டு வேறு ஏதாவது ஊட்டியில் போய் நம்ம வாங்கிக்கலாம் வரிக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டேயே உங்களோட வேறு பிரான்ச் ஏதாவது ஊட்டியில் இருக்கான்னு கேட்டோம். அவங்களும் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி அதை நம்பி நாங்களும் ஊட்டிக்கு கிளம்பிட்டோம். ஸோ ஊட்டி பஸ் ஸ்டாண்டு தேடுறோம். அங்கேயும் சரியான டிராஃபிக்குங்க. அப்புறம் 4-5 பேர்த்திட்ட விசாரித்தோம், இங்கே எங்கெங்கே கொஞ்சம் வரைக்கும் ஃபேமஸாக கிடைக்கும் அப்படின்னு. ஸோ அவங்க ஒரு சில கடைகள் சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக கொஞ்சம் பக்கமாக இருக்கும், ரொம்ப இன்டீரியராக போகாமல் எது பக்கமாக இருக்கோ அதை நாங்கள் சூஸ் பண்ணி எங்கள் வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் வாங்கிட்டோம். ரேட்டும் ஓகே தான், ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லை, ரேட்டும் ஓகே தான். அப்புறம் எப்படியோ ரொம்ப நேரம் கழித்து இந்த தண்ணி அப்படின்றது கண்ணில் எங்களுக்கு பட்டுச்சுங்க. உடனே ஃபோனை எடு, வீடியோ எடு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம். ஆனால் ரொம்ப பொட்டல் காடு மாதிரி இருக்குங்க. பார்த்திங்களா, அந்த ஊட்டிக்கான அழகே இந்த க்ரீனிஷ் தான், க்ரீனரியாக நேச்சர் இருக்கும். பட் இப்போ வெயில்னால ரொம்ப வறண்டு போயிருந்தது. ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக, இப்போ மலையில் ஏறும்போதே அங்கங்கே வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். ஆனால் எந்த வாட்டர் ஃபால்ஸுமே அதிகமாக தண்ணி இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா சீசன் அப்படி. ஸோ அது நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. சரி வாங்க நம்ம அடுத்தடுத்த ஸ்பாட் பார்க்கலாம் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு. இதில் என்ன முக்கியமான ஹைலைட்னால், இப்போ நம்ம ஊட்டி டு கூடலூர் ரூட் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த வழியில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பாட் இருக்குது, குட்டியான ஸ்பாட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது காமராஜர் டேம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டேமும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. பட் இதில் என்ன ஹைலைட்டுனால், நாங்கள் காரை விட்டு கீழே இறங்கலை. இது பாயிண்ட் டு பாயிண்ட் வண்டி மாதிரி. நாங்கள் எங்கே ஏறினோமோ நம்மளோட
அதோட எண்டிங் ஸ்பாட்டில் தான் வந்து இறங்கணும். ஃபுல்லாமே வந்து வித் காரில் தான் நாங்கள் வந்து ஸ்பாட்டை வந்து என்ஜாய் பண்ணோம். ஸோ இப்போ வந்து காமராஜர் டேம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபைன் ஃபாரஸ்ட் தாங்க பார்க்குறோம். ஸோ அங்கேயும் ஃபாரஸ்ட்டில் என்ன இருக்க போகுது, ஜஸ்ட் மரம் தானே. ஸோ இந்த மொட்டை வெயிலில் போய் அந்த யார் அந்த மரத்துக்கடியில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேயுமே இறங்கலை. சும்மா கார்லேயே நின்றுட்டு மரத்துக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஒரு ஷூட்டிங் ஏரியா, இங்கே வந்து நிறையா தமிழ் சினிமாவில் வந்து சாங்ஸு அதுக்கப்புறம் சீன்ஸ் இது எல்லாமே ஷூட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து சுந்தரி கண்ணாலே சாங் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து ஒரு சில போர்ஷன்ஸ் வந்து இந்த ஏரியாவில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் பாருங்களேன், இந்த சீசனுக்கு மொட்டை வெயிலில் நல்லா மழையை மொட்டை அடித்து சந்தனம் தடவுற மாதிரி இருந்தது. ஆனால் நிறையா பேர் இந்த வெயில்லையுமே வந்து இந்த மலை மேலே ஏறி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நடக்க முடியாமல் நடந்து எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் ஏன் போகல அப்படின்னா, இப்போ நாங்கள் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போகணும். பட் இந்த வெயிலில் அவங்க இந்த மலையில் ஏறி இறங்குறதுலாம் ரொம்ப கஷ்டம் இல்லை. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து சும்மா சைட் சீயிங் மாதிரி வந்து கார்லேயே எல்லாம் பார்த்துட்டு வீடியோஸ் மட்டும் எடுத்துட்டோம். பட் நினச்சி பாருங்களேன், இதே வந்து மழை வந்து நார்மலாக ரெய்னி சீசனில் வந்து இருந்ததுன்னா வேறு லெவலில் இருக்கும்ல. அப்போ வந்து இன்னொரு டைம் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம கூடலூர் கிட்ட வந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல. ஸோ அந்த ஏரியா வந்து கொஞ்சம் ரீச் ஆகும்போது தாங்க உண்மையாலுமே அந்த குளிர், கொஞ்சம் அந்த கிளைமேட் சேஞ்சு இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு எங்களுக்கு விசிபிளாக தெரிஞ்சுது. அப்போ தான் வந்து உண்மையாலே நம்ம ஊட்டிக்கு தான்டா ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு நினைப்பே வந்துச்சு. அதுலேயுமே ஒரு சில ஏரியாஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கற்கள் போட்டிருந்தது, மழை வர்ற மாதிரி. பார்க்கவே வந்து அப்பாடா நம்ம வந்து உண்மையான ஒரு ஊட்டி லொக்கேஷனுக்கு வந்துட்டோம்டா அப்படின்ற ஒரு திருப்தி வந்தது. அப்போ வந்து திடீர்னு மிஸ்ட்டு மாதிரிலாம் வந்து வந்துச்சுங்க. ஓ, அதுக்குள்ளே மிஸ்ட்டெல்லாம் வந்துச்சா, என்னடா ஒரு பக்கம் வெயில் அடிச்சது ஒரு பக்கம் மிஸ்ட்டு வருது, சரி நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த மரம் வந்து வெயிலுக்கு வந்து ஒரு சில இடத்துல வந்து தீப்பிடிச்சி எரிஞ்சிருக்குங்க. ஸோ அதோட புகை தான் கிளம்பிட்டு இருந்தது. பட் நாங்கள் வந்து அதை மிஸ்ட்டுன்னு நினச்சி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் வீடியோ ஜூம் பண்ணி பார்த்தா தான் அது மிஸ்ட் இல்லைடா, மரம் எரிஞ்ச புகைடா அப்படின்னு வந்து தெரிஞ்சுது. சரி, அதையும் ஒரு வகையை என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறம் ரொம்ப நேரமாக ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு நல்ல டீ எஸ்டேட்டை வந்து நல்லா க்ளோஸ்அப்பில் பார்க்கணும், அது இன்னும் அமையவே இல்லையே குமார் அப்படின்ற மாதிரி நாங்கள் மாற்றி மாற்றி இந்த பக்கம் அந்த பக்கம் தேடிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா ஒரு 2 நிமிஷத்துக்கு பார்க்குற மாதிரி தாங்க அந்த டீ எஸ்டேட் வந்து பக்கமாக ஒன்று அமைஞ்சுது. சரி, அதையும் அப்பாடா அட்லீஸ்ட் ஏதாவது பார்த்தோமே அப்படின்னு ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு ஒரு ஹாப்பினஸோட நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே கூடலூர் வழி தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன குளம் ஏரி மாதிரி வந்து தெரிஞ்சது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. இறங்கி போய் விளையாடலாமா அப்படின்னு கூட நினச்சோம். ஆனால் வந்து தெரியாத ஏரியாவில் இந்த மாதிரி விளையாடுறது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்து நமக்கு. சரி, எதுக்கு நமக்கு இந்த வீர விளையாட்டெல்லாம் வேண்டாம். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், ஐஸ் ஹைட்டிங் மட்டும் தானே கார்லேருந்து பண்ணோம், அதே இப்போவே பண்ணிடலான்னு சொல்லிட்டு பார்த்து கிளம்பிட்டோம். அடுத்தது வந்து இயற்கை வேறு நம்மளை அழைக்க ஆரம்பிச்சிருச்சு. எரியுது மாலா எரியுது, பேனை 12ஆம் நம்பரில் வெய்யும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் புகைய ஆரம்பிச்சிருச்சு. எப்படியாவது இறங்கி ஒரு 10 நிமிஷமாவது ரிலாக்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டோம். கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி நீடல் ராக் பாயிண்ட்டுன்னு ஒரு ஸ்பாட் கிடச்சிது. அங்கே போனால் ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு பார்த்தா சரி ஃப்ரீயாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் இல்லைங்க 40 ரூபா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணாட்டி ஸ்பாட்டை பார்த்தாலும் பார்க்கட்டி உள்ளே வரீங்கனாவே உங்களுக்கு 40 ரூபா டிக்கெட்டுன்ட்டாங்க. சரி, என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு சரி வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லி உள்ளே போய் ஒரு 4 ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் டைம் பார்த்திங்கன்னா மணி 2 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே பசி தாங்க முடியாதுடா சாமின்னு சொல்லிட்டு கூடலூர் ரீச் ஆனால் முதல் வேலையை ஒரு நல்ல ஹோட்டலை பார்த்து போய் சாப்பிட்லான்னு பார்த்தா அவன் வரன்னு மத்தியானம் பிரியாணி எடுத்து வைக்கிறாங்க. ஒரு பக்கம் பிரியாணி ஒரு வாய் தண்ணி அப்படின்ற மாதிரி தான் சாப்பிட்டு எப்படியோ வந்தோம். ஆனால் ரேட்டுமே கொஞ்சம் ஹை தான். ஆனால் காசுக்கு தகுந்த வர்த்து இல்லை. சரி, அதையே மனசு தாங்காமல் வழியில் வந்துட்டு இருந்தால் அப்போ தான் இங்கே ஒரு தலைவர் என்ட்ரி கொடுத்தாரு. பசங்களாம் வேறு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு எல்லாம் கும்பலாக நின்றுட்டுருந்தாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக பார்த்தா ஒரு 3 யானைங்க அப்போ தான் வந்து ரோடை க்ராஸ் பண்ணி போயிருக்கும் போல். எங்கள் நேரம் பார்த்திங்களா, ஒரு பிரியாணிக்கு ஆசைப்பட்டு அந்த யானை ரோட் க்ராஸ் பண்ணுற வீடியோவோ இல்லை பார்க்குறதோ நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். என்னை விட்டுட்டு நீ சோறு தானே முக்கியம்னு போனால் அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு யானை பாட்டு காட்டுக்குள்ளே இறங்கி கிளம்பிடுச்சுங்க. நாங்களும் ஜஸ்ட் அது வீடியோ மட்டும் தான். நீங்கள் இது வரைக்கும் ஐஸ் ஹைட்டிங் தானே பண்ணிகிட்டு இருந்தீங்க, என்னையும் ஐஸ் ஹைட்டிங் பண்ணிகிட்டே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு யானையும் கிளம்பிடுச்சு. சரி, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம எங்கே கிளம்புறோம் அப்படின்னா கூடலூர் டு முதுமலை அண்ட் மசினக்குடி இந்த லைன் தான் இப்போ நம்ம வந்து ரீச் ஆக போகிறோம். ஸோ அந்த ரூட்டில் தான் நம்ம போயிட்டுருக்கோம்.
யானையை பார்த்தோன்னே எங்கேருந்து தான் அந்த எக்ஸைட்மெண்ட் வந்ததுன்னே தெரிலங்க. இத்தனை நாள் சொங்கியாட்டம் எல்லோரும் உட்காந்துட்டு இருந்தோம். ரொம்ப டவுன் ஆகிட்டோம். அந்த யானையை பார்த்தோன்னே வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக முதுமலை புலிகள் காப்பகம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே இன்னுமே எக்ஸைட் ஆகிட்டோம். எப்படா புலியை பார்ப்போம், சிறுத்தையை பார்ப்போம், அடுத்து யானையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆர்வமாயிட்டோம். எல்லோரும் வந்துட்டு இத்தனை நேரம் வந்து எவ்வளோ அமைதியாக உட்காந்துட்டு இருந்தோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து காரே மாறிடுச்சு. ஸோ உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனால் என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட்டு நாங்கள் பார்த்தோம் இவரை தாங்க. இவங்க வந்து காட்டு யானை கிடையாது, வீட்டு யானை. நான் ஏன் வீட்டு யானை அப்படின்னு சொல்லேன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டில் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறது. ஸோ அவங்க வந்து பராமரிக்கிற யானைகள் தான் இது வந்து. அப்போ தான் நாங்கள் நினச்சோம், இது வந்து மாணிக்கொண்டா, கொம்பன் கிடையாது, நாங்கள் வந்து கொம்பனை தான் பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து டைரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணி ஃபுட்டு கொடுக்கறது, குளிக்க வைக்கிறது எல்லாமே இவங்க பார்த்துப்பாங்க. பட் இதுவுமே வந்து மாணிக்கம் ரொம்ப சமத்தா அழகாக வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நின்றுட்டு இருந்தார். சரி நீ நில்லுப்பா, நாங்கள் நெக்ஸ்ட்டு போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு காரில் வேறு நாங்கள் 2 பேரும் ஆர்வமாக கிளம்பிட்டோங்க. எதுக்குன்னா, நீ லெஃப்ட் சைடில் பாரு, நான் ரைட் சைடில் பார்க்குறேன், எது வருது, புலி வருதா, சிங்கம் வருதா, கரடி வருதா அப்படின்னு நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிட்டோம். ஆனால் கிடச்சது என்னமோ வெறும் ஆடு தாங்க. ஆடுனா ஆடு கிடையாதுங்க. நம்ம ஊரில் எப்படி ஆடு வந்து அங்கங்கே மேயுமோ சுற்றிட்டு இருக்குமோ, ஆட்டு மந்தைன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி இங்கே மான் மந்தை போல். லெஃப்ட் சைடு பார்த்தாலும் மான் தான் இருக்குது, ரைட் சைடு பார்த்தாலும் மான் தான் இருக்குது. சரி இன்னைக்கு வாய்ச்சது என்னமோ நமக்கு மான் தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சூப்பராக ரசிச்சுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு, மான் பார்த்திங்களா எப்படி நிற்கிது, திடீர்னு பார்த்தா ஸ்டாச்சு மாதிரி நிற்கிதுங்க. அதுவும் ஃபுல்லாமே வந்து புள்ளிமான்கள் தான். கொம்பெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பெருசாக இருந்தது. அது ஓடி குதிச்சுட்டு போகும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. எல்லாம் கூட்டமாக நிற்கும்போது பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. ஃபுல்லாக மெயின் ரோட்லேயே இருந்ததுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையும் பார்த்துட்டு பாய் மான்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பாயை போட்டு இந்த பக்கம் திரும்பினா அப்போ தான் வந்து இறங்குறாருங்க நம்ம கொம்பன். டேய் கொம்பா எங்கடா இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். அவரும் பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் ஒரு ½ முன்னாடி தான் ரோடு க்ராஸ் பண்ணி போனாராமா. என்னடா இது இன்றைக்கி வாய்ச்சு நமக்கு சோதனை அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஆயிடுச்சு. கரெக்டாக ரோடு க்ராஸ் பண்ணி அங்கே தண்ணி இருந்தது. ஸோ தண்ணி குடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இப்போ தான் சொல்லிட்டு போனாங்க. சரி அட்லீஸ்ட் நமக்கு இதாவது கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கொம்பனுக்கு ஒரு ஹாயும் பாயும் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த மசனக்குடி ரோடு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த வீடியோ இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் ஷார்ட்ஸில் ஆட் பண்ணுறோம். அவ்வளோ க்ரீனரியாக அவ்வளோ அழகாக இருந்தது. அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி போய் பார்த்தோம் அப்படின்னா, இந்த எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டியில் ஒன்று வரும் பாருங்கள், அந்த மாதிரி வறண்ட காடு. அதுவும் வேறு இப்போ ரீசெண்டாக வந்து மசனக்குடியில் வேறு ஃபயர் ஆக்சிடெண்ட் வேறு நடந்திருக்கு. அதனால அங்கங்கே மரம் வேறு தீப்பிடிச்சி எரிஞ்சிருந்தது. சரி பரவாயில்ல, நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசனக்குடி ரீச் ஆகிட்டு ஜீப் சஃபாரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்பில் போனோம். ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆச்சு பார்த்திங்க அப்படின்னா 1700 ஆச்சுங்க 4 பேருக்கும் சேர்த்தி. ஸோ அதுக்கு என்னென்ன லொக்கேஷன் கவர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு வியூ பாயிண்ட் காமிப்பாங்க. அப்புறம் மாயனூர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷன்லேருந்து ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ அங்கேயுமே அனிமல்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவே கவர் பண்ணி காமிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஃபர்ஸ்ட்டு ஜீப் சஃபாரின்னே சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடில் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட என்ன நினச்சேன்னா, ஆஃப் ரோடுனால் ஏதோ மண் ரோடு போல் அதில் தான் கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன். பார்த்தா செம்ம குண்டு குழிங்க. நாங்கள் எங்கேயோ உட்காந்துருக்கோம், அவங்க ஜீப்பில் செம்ம ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போகும்போது நாங்கள் ஜீப்பில் ட்ராவல் பண்ணல, ஏரில் தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படி உட்காந்து பிடிச்சி உட்காரவே முடியல, அவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் தூக்கி போட்டுச்சுங்க. என் பையன் வேறு நானும் என் ஃப்ரெண்டும் ஆடுறத பார்த்துட்டு தூக்கி போடுறத பார்த்துட்டு இவங்க என்ன டான்ஸ் ஆடுறாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டான் போல், சிரிச்சிட்டே வரான். எங்களுக்குன்னா உட்காரவே முடியல. இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்கு ஏன்டா இப்படி கொடுமை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆல்ரெடியே நாங்கள் புகையாமல் வந்துட்டுருக்கோம். இவங்க வேறு எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி நல்லா தூக்கி போட்டாங்க. சரி இறங்குங்கம்மா, இதுதான் வியூ பாயிண்ட்டு, போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க, போய் வீடியோ எடுத்துகிட்டு வாங்க, போய் ஒரு 10 நிமிஷம் நிற்கிறேன் அப்படின்னாங்க. அண்ணா நீங்கள் நிற்கவும் வேண்டாம் நடக்கவும் வேண்டாம், வாங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு ஆன் தி ஸ்பாட்டே ஜீப்பை ரிட்டன் பண்ணுங்கள், நம்ம போகலான்னு சொல்லிட்டு கிளம்ப சொல்லிட்டோம். எல்லாமே ஜஸ்ட் வியூ தான். நம்ம எப்படி கார்லேருந்தே ஐ சைட்டிங் பண்ணோமோ இப்போ ஜீப்லேருந்து ஐ சைட்டிங் பண்ணுறோம். இதுக்கு மேலே எங்கனாலும் இதில் பறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வாங்க நம்ம மாயனூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரோடுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. 2 பக்கமே வந்து நல்லா வர காடுங்க.
அப்படி ஒரு காடு 2 சைடுமே. அங்கேயுமே வந்து ஃபஸ்ட்டு எங்கள் கண்ணில் பட்டது என்னமோ மான் தான். அப்பயே லைட்டாக டிசப்பாயின்மெண்ட் ஆனோம். சரி நம்ம இந்த ஹோப்பை வந்து விடக்கூடாது. ஏன்னா 1500 கொடுத்துருக்கோம். வெறும் மானை மட்டும் பார்த்துட்டு போனோம் அப்படின்னா எங்களுக்கு நெஞ்சு வலியே வந்துடும். ஸோ அதனால் கடவுளே எங்கள் கண்ணில் ஏதோ 2, 3 அனிமல்ஸையாவது காட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டே போயிட்டு இருந்தோம். கரெக்டாக அப்போ அந்த அண்ணா வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஏதோ வவுச்சரா ஏதோ சொன்னாங்கங்க, ஏதோ அனிமல். ஸோ அது வந்துட்டு சிக்னல் கொடுத்துருக்கு. ஏதோ பேர்டை வந்து வேட்டையாடி சாப்பிட்ருக்கு. ஸோ எதையோ வந்து சாப்பிட்றதுக்கு வந்து இன்னொரு அனிமலை கூப்பிடுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், கண்டிப்பாக ஏதோ ஒரு அனிமல் வரும். ஒன்றா சிறுத்தை வரும், சிங்கம் வரும், புலி வரும், ஏதோ சொன்னார். சரி நாமளும் வந்து கொடுத்த காசுக்கு ஏதோ வர்த்தா பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்கம்மா அப்படின்னாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா, இதுதாம்மா மயில் அப்படின்னு காமிக்கிறாங்கன்னா, எங்களுக்கே ஒரே ஷாக்கிங்காக போச்சு. அப்படிங்களா, இதுதான் மயிலுங்களான்னு சரி நாங்களும் மண்டையாட்டிட்டு, சரி சிங்கம் புலியெல்லாம் எப்போனா வரும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். வரும் வெயிட் பண்ணுங்க, அங்கே தான் வரும், சிக்னல் கொடுத்துருக்கு அப்படின்னாங்க. சரின்னு நாங்கள் ஜீப்பெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அமைதியாக இருங்கன்னு வேறு சொன்னார். ஸோ அமைதியாக வந்து ஏதாவது வருமான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் நாங்கள் தூரமாக பார்க்கும்போது ஏதோ எங்களுக்கு குட்டியாக தென்பட்டது. என்னென்னு பார்த்தா குட்டி யானை வந்திருக்குங்க, 2 குட்டி யானை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா கிட்டே சொன்னோம். அண்ணா 2 குட்டி யானை வந்திருக்குன்னா அது சாப்பிட்றதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, குட்டி யானையா, இல்லைம்மா அது 2 பன்னிம்மா, நல்லா பாருங்க அப்படின்னு சொன்னார். ஒரே அசிங்கமாக போச்சுங்க. 2 பன்னி தான் வந்து கடைசியில் எங்கள் கண்ணுக்கு பட்டுச்சு. சரி நீங்கள் வந்து சிக்னல் எப்போ கொடுத்து நீங்கள் எப்போ சாப்பிட்றது, நாங்கள் எப்போ எங்கள் டியூட்டியை முடிக்கிறதுன்ற மாதிரி நாங்கள் கிளம்பிட்டோம். திருப்பி நம்ம ஆட்டுக்குட்டி தான் கண்ணில் பட்டது. மான்குட்டியை பார்த்துட்டு ஒரே சோகத்தில் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம குட்டி தலைவர் என்ட்ரி. யாருன்னா நம்ம கரடி மாமா தான். ஸோ அவரை பார்க்கவும் எங்களுக்கு டக்குன்னு ஸ்பாட்டில் வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா, அந்த 23ஆம் புலிகேசியில் வடிவேல் சார் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஹண்ட்டுக்கு போவார்ல, அப்போ அந்த கரடி கூட வந்து ஒரு ஃபைட்டு நடக்கும், ஒரு காமெடி. ஸோ எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருந்துங்க அந்த கரடி. ஸோ அந்த கரடியுமே வந்து ரோட் க்ராஸ் பண்ணுறதுக்காக வெயிட்டிங்லவே இருந்துச்சு. நாங்களும் வந்து சரி ரோட் க்ராஸ் பண்ணும்போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கரெக்டாக ஒரு 2 பைக்காரங்க வந்தாங்க. அந்த மிஸ்ஸிங்குமே ஆயிடுச்சு. ஸோ அட்லீஸ்ட் இப்படியாவது நம்ம கரடி மாமாவை பார்த்தோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக எக்ஸைட் ஆகிட்டோம். எங்கள் குழந்தைங்களுக்குமே அங்கே பாரு கரடி மாமா வராரு, இவங்க தான் கரடி மாமா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தோம். அவருமே என்னை ஃபுல்லாக காமிச்சார், வெறும் பேக்கை மட்டும் காமிச்சிட்டு போயிட்டுருக்காருங்க. அப்புறம் அந்த அண்ணா ஜீப் எடுக்க சொல்லி தான் கொஞ்சம் நல்லா பார்த்தோம். ஏன்னா நம்ம வந்து இது வரைக்கும் கரடி அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஆனால் என்னமோ குட்டியாக ரொம்ப சின்னதாக இருந்தது. பார்க்கவே திடீர்னு பார்த்தா புசுன்னு இந்த வீட்டு நாயெல்லாம் இருக்குங்களா அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சரி இதுக்கு மேலே நம்மளால ட்ராவல் பண்ண முடியாது சொல்லி கிளம்பலான்னு சொல்லிட்டு ஒரு ரூமை பார்க்கோங்க, மசனக்குடியிலே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். இங்கே ரெண்டெல்லாம் கேட்டால் பயங்கரமாக சொல்கிறாங்க. நாங்கள் என்ன டிசைட் பண்ணோன்னா, நைட்டு வந்து இங்கே தூங்குறதுக்கு மட்டும்தான் ஸ்டே பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங் கிளம்பிடலாம். ஸோ நெக்ஸ்ட் லொக்கேஷன் போகிறதுக்கு. ஸோ நைட்டுக்கு மட்டும் எங்களுக்கு ஒரு அமௌண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால், ஒரு நைட்கே வந்து பார்த்திங்கன்னா 3400 இந்த மாதிரிலாம் பட்ஜெட் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகலை. ஸோ இந்த ஹோட்டல் தான் எங்களுக்கு வந்து செட் ஆச்சு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 100 ருபீஸ் மட்டும் தான் கம்மி பண்ணாங்க. ஒரு நைட்கே வந்து பார்த்திங்கன்னா 1200 சார்ஜ் பண்ணாங்க. அதுவுமே வந்து ஒரு ரூமில் ஏசி இருக்குது. ஆனால் இந்த ஏசி எப்படி தெரியுங்களா, அந்த படையப்பா படத்தில் வர மாதிரி மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் செட்டப் வந்து என்னோடது அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஏசி இருக்குது, ஆனால் ஒர்க் ஆகாதுங்க. அது ஒரு ரூமில் வந்து டிவி இருக்கும், இன்னொரு ரூமில் டிவி இருக்காது. ஏதோ ரெஸ்ட் ரூம் வந்து ஓகேவே தான், பரவாயில்ல. இந்த நமக்கு ரெஸ்ட் ரூம் ரொம்ப முக்கியம். ஸோ அதுவுமே நீட்டாக வந்து ஓகே தான். பட் நம்ம அவசரஷனும் நமக்கு வந்து இருக்காது. ஸோ லேட் நைட் ஆனதுனால நாங்கள் இங்கேயே ஸ்டே பண்ண வேண்டியதாகிருச்சு. ப்ரைஸும் கம்மி பண்ணல. ஸோ நீங்கள் வரீங்கன்னா ஒன்று ஆன்லைன் புக் பண்ணுங்கள், இல்லைனா விசாரித்து டீட்டெயிலாக பேசிவிட்டு புக் பண்ணுங்கள். இல்லைனா நம்மளை இவங்க ஸ்கேம் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே நாங்கள் எங்கே கிளம்புறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அடுத்தடுத்த விலாகில் வரும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.